ப்ராஜெக்ட் நாங்கள் எதுக்காக செஞ்சுருக்கோம்னா, ஒரு ஹோட்டலில் 10 பேராச்சும் வேலை செய்வாங்க. ஒருத்தங்களுக்கு 500 ரூபா சொன்னா கூட மாதத்துக்கு 15,000 ஆகும். ஆனால் இந்த ரோபோட் இருந்தா சம்பளமும் கொடுக்க தேவையில்ல. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு போய் கொடுக்கும். ஒருவேளை கஸ்டமருக்கு ஃபுட்டு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துவாங்க. மனுஷங்களா இருந்தால் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ரோபோட் ரியாக்ட் பண்ணாது. அவங்க கேட்கறத ஆன் த டைம்ல ஸ்பீடை கொண்டு வந்து கொடுத்துரும். இதுக்கு மேலே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரோபோட் என்னன்னா மேன் பவர் கம்மி பண்ணி எக்கனாமிக் லெவல்ல ஹை பண்ணும். அது இந்த ரோபோட்டால என்ன யூஸ்னா, நம்ம மனுஷங்க செய்யற வேலை எல்லாமே செய்யும். மனுஷங்க இப்ப ரெஸ்டாரண்ட்ல வந்து எத்தனையோ சர்வன்ட் இருப்பாங்க. அவங்க அந்த ஓனர்ஸ்லாம் சர்வன்ட் கிட்ட வந்து வேலை செய்வாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப லேட்டா அந்த வேலையை செய்வாங்க. ஆனா அந்த ஓனர் வந்து ரொம்ப திட்டுவாங்க. அதனால அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரோபோட் கிட்ட நம்ம சொன்னோம்னா கரெக்டான டைமுக்கு அவங்க கஸ்டமர் கிட்ட போய் கரெக்டா சர்வ் பண்ணிடும். அதனால வந்து கஸ்டமரும் ஹாப்பியா இருப்பாங்க, ஓனரும் ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப வந்து இதோட எக்ஸ்பிளைன் வந்து தீபிகா சொல்லுவாங்க. இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் Arduino Uno L293D மோட்டார் கனெக்டர், H2205 ப்ளூடூத் சென்சார், ஜம்பர் வயர்ஸ். ப்ளூடூத் சென்சார்ல 6 பின்ஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் 4 பின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். TX, RX, VCC, கிரவுண்ட். RXல வந்து 3 பின் கனெக்ட் பண்ணியிருக்கோம். TXல சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். VCCல 5 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். Rனா ரெசிவர், Tனா டிரான்ஸ்மிட்டர். இதுல வந்து நாங்க PCB கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்கெட்ச்னா C++ லாங்குவேஜ், ஃபார்ம் ஷீட்,